கூறாமல் இஷ்டத்தோடு படி. அறிவியல் அகன்றது என்று கூறாமல் ஆர்வப்பட்டு படி. சமூக அறிவியல் சமுத்திரம் என்று சறுக்காமல் சரித்திரம் படைக்க பாடுபட்டு படி. இதனை காலம் சென்ற ஏவுகணை நாயகன், எல்லார் மனதிலும் நிறைந்து நிற்கும் கலாம், ஒரு நாட்டின் சிறந்த மூளை வகுப்பறையின் கடைசி பெஞ்சு என கூறப்படும் மாப்பிள்ளை பெஞ்சுகளில் உருவாகலாம் என்கிறார் கலாம் அவர்கள். கல்வி என்ற 3 எழுத்து வார்த்தையை திருப்பி போட்டு சொன்னால் வில்க என்று வரும். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் வெல்க என்றுதான் நமது நாக்கு தானாக சொல்லும். முதலில் வீழ்க என்றுதான் சொல்வார்கள். விழுந்தவர் தானே எழுந்தால் வெல்க என்று சொல்லித்தான் வாழ்த்துவார்கள். கல்வியும் முதலில் கசக்கும், பிறகு இனிக்கும். இதனை நம் முன்னோர் மூத்தோர் சொல் முது நெல்லிக்கனியும் முதலில் கசக்கும், பிறகு இனிக்கும் என்பது பழமொழி. முற்றிய நெல்லிக்காயை முதலில் சுவைக்கும்போது சுவையாக இனிப்பாக இருக்கும், பிறகு கசப்பாக இருக்கும். அதுபோல் பெரியவர்கள் சொல்கின்ற அறிவுரைகள் முதலில் கசப்பாக இருக்கும், பிறகு மனித வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சுவாமி விவேகானந்தர், எத்தகைய கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ, மனிதனின் மன வலிமையை வளர்க்குமோ, பறந்து விரிந்த அறிவை தருமோ, ஒருவரை தன் சொந்த கால்களில் நிற்க வைக்குமோ, அத்தகைய கல்விதான் நமக்கு தேவை. மனிதனுக்குள் புதைந்து இருக்கும் பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதே கல்வி. இப்பூவுலகில் அறிவு வளர்ச்சிக்கு ஒரே வழி உண்டு, அதுதான் மனதை ஒருமுகப்படுத்துதல். கல்வியின் லட்சியமே மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் என்கிறார். கல்வியின் முதல் நோக்கமே ஒழுக்கம்தான். 2வது நோக்கம் அறிவு. ஒழுக்கம் தராத கல்வி முழுமையற்றது. இதனை உணர்ந்து வான்புகழ் வள்ளுவர், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரை விட மேலானது ஒழுக்கம் என்கிறார். கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல். காணப்படும் அறிவு வேறு, அறியப்படும் அறிவு வேறு என்கிறார் தத்துவ ஞானி பிளாட்டோ. ஆங்கிலம் பேசினால் அயல்நாடு போகலாம் என்பது மாறி, ஆங்கிலம் கற்றால் அகிலமெங்கும் போகலாம். ஆங்கிலம் அந்நிய மொழியல்ல, எண்ணிய மொழி. ஆங்கிலம் அறிவின் அடையாளம். ஆங்கிலத்தில் பேசினால் அறிஞன், ஆங்கிலத்தில் படித்தால்தான் எளிதில் வேலை கிடைக்கும் என எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் எண்ணிலடங்கா. இதனை உணர்ந்து முண்டாசு கவி பாரதி, தேசத்தின் வாழ்வுக்கும் மேன்மைக்கும் தேசிய கல்வி இன்றியமையாதது. தேசிய கல்வி கற்றுக் கொடுக்காத தேசத்தை தேசம் என்று சொல்லிக் கொள்ளுதல் தகாது. அது மனித பிசாசுகள் கூடி வாழும் விஸ்தாரமான சுடுகாடு என்கிறார். ஜூலை 15ஆம் நாள் காமராஜர் பிறந்த நாள். இந்நாள் பள்ளிகளில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காமராஜரை கௌரவிக்கும் விதமாக பள்ளியில் கவிதை போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் ஒரு மாணவி எழுதிய கவிதை உயிரெழுத்தில் எழுதி உயிர் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறது. அன்பின் வழி நின்றவர், ஆசையில்லா மனிதர், இலவச கல்வி கொடுத்தவர், ஈகை பண்பு நிறைந்தவர், உலகம் போற்றும் உத்தமர், ஊர்கள் தோறும் பள்ளிகள் அமைத்தவர், எறும்பை போல் உழைத்தவர், ஏரோட்டும் மகனுக்கு எழுத படிக்க எடுத்து கூறியவர், ஐக்கியம் கொள்கையென அனைவரையும் கவர்ந்தவர், 9 ஆண்டு முத்தான முதல்வர், ஓயாமல் ஒவ்வொரு நாளும் உழைத்தவர், அவ்வை வழி நின்றவர், அக்தே எங்கள் கல்விக்கண் தந்த காமராஜர் என எழுதியது அனைவரது பாராட்டையும் பெற்று முதல் பரிசு பெற்றது. இன்னொரு மாணவன் காமராஜரை பற்றி 4 வரியில் நச்சென்று எழுதினான். காமராஜர் பிறந்த நாளிது, கல்வி வளர்ச்சி நாளிது, கல்வி கண் திறந்த தினமிது, பள்ளி கதவு திறந்தது, பசிப்பினியெல்லாம் பறந்தது, சீருடை அணிந்து சென்றது, சமச்சீரான கல்வி பெற்ற பேரானது என எழுதினான். இது 2ஆம் பரிசு பெற்றது. மற்றொரு மாணவியும் உயிரெழுத்தில் கவிதை எழுதி அனைவரது ஆரவாரத்தையும் ஆதரவையும் பெற்றது. அன்னையின் அருளை பெற்றவர், ஆடையில் எளிமையை கண்டவர், இயற்கையில் இன்பம் கண்டவர், ஈகையின் அருமையை எடுத்து இயம்பியவர், உண்மையின் வழி நின்றவர், ஊக்கத்தில் உறுதி கொண்டவர், எளிமையின் உருவாய் வாழ்ந்தவர், ஏழைகளின் துயரை துடைத்தவர், ஐம்பூதங்களின் இயல்பை காத்தவர், ஒற்றுமையின் சிறப்பை உறக்கச் சொன்னவர், ஓதலின் அவசியத்தை அவனிக்கு அறிவித்தவர்,
ஔவையின் அறிவையும் அறத்தையும் அறிந்தவர். அஃதே அவனியெங்கும் பவனி வந்த படிக்காத மேதை காமராஜர் என்ற கவிதை 3ஆம் பரிசு பெற்றது. ஒரு பெண் படித்தால் குடும்பத்திற்கு நல்லது. எதையாவது கற்றுக்கொள்வதற்காக முடிவெடுத்தால் முதலில் கவலையை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியின் பெருமையை உணர்ந்த பெரியோர்கள், கற்பதற்கு வயதில்லை, கற்காதவன் அறியாதவன், ஐயமே அறிவின் திறவுகோல், தீய பண்பை திருத்திடும் கல்வி, கல்மணம் போல் பொல்லா பிள்ளை, கற்ற மனம் போல் நற்பேரில்லை என பழமொழிகள் கூறியுள்ளனர். திருமணத்தில் மணமக்களை வாழ்த்தும்போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துகின்றனர். பிறரை வாழ்த்த வயதில்லை என்றாலும் களையாத கல்வி குறையாத வயது என முதலில் ஒருவரது கல்வி சிறக்க வேண்டுமென கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஒரு அப்பா தனது மகனுக்கு 3 முக்கியமான அறிவுரைகளை வழங்கி, மறக்காமல் உன் வாழ்வில் கடைபிடிப்பதில் கண்ணும் கருத்துமாயிரு என்றார். முதலாவது, சிறந்த உணவை உண்ண வேண்டும். இது மனிதனின் முதல் அடிப்படை தேவை. இரண்டாவது, வசதியான உடை உடுத்தி படுக்கையில் உறங்க வேண்டும். மூன்றாவது, நல்லதொரு வீட்டில் சுகபோகமாக வாழ வேண்டும். மேற்கூறிய 3ஐயும் மூக்குமுட்ட கேட்ட மகன், அப்பா, நாம் பரம ஏழை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும், இவைகளையெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும் என்று கேட்டான் மகன். அதற்கு தந்தை, அன்பு மகனே, நீர் உண்மையிலேயே பசியுடன் இருக்கும்போது மட்டுமே சாப்பிட்டால் நீ மிகவும் சுவையான ருசியான உணவை உண்பது போல உணர்வாய். இரண்டாவது, நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைத்து சோர்வாக தூங்கச் சென்றால் உனக்கு நன்றாக உறக்கம் வருவதை உணர்வாய். மூன்றாவது, நீ மக்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் கடமை உணர்வோடு நடந்து கொள்ளும்போது ஒவ்வொருவரின் இதய வீட்டில் குடியிருப்பதை உணர்வாய் என்றார். இதுபோல ஒவ்வொரு பெற்றோரும் ஆசிரிய பெருமக்களும் மாணவ மாணவியருக்கு பல்வேறு அறிவுரைகளை கூறி கல்வியின் முக்கியத்துவத்தை மாணவ சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டும். அறிஞர் அண்ணா மாணவ சமூகத்திற்கு கூறிய முக்கிய அறிவுரை, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்றார். அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன், எனக்கு ஒரு மரத்தை வெட்ட 8 மணி நேரம் இருந்தால் அதில் 6 மணி நேரம் கோடாரியை கூர்மைப்படுத்துவேன். ஒரு மரத்தை வெட்ட இவ்வளவு நேரம் கோடாரியை கூர்மைப்படுத்துகிறோம் எனில் ஒருவரின் மனதை கூர்மைப்படுத்த வேண்டுமெனில் எவ்வளவு நேரம் தேவைப்படும்? இந்த மனதை மாற்றவே, ஒருமுகப்படுத்தவே கல்வி தேவைப்படுகிறது. மெத்தப்படுத்த மேதாவிகள் கல்வியின் நோக்கத்தை தெளிவாக எடுத்து கூறியுள்ளார்கள். தென்னாப்பிரிக்க விடுதலை வீரர், கருப்பின மக்களின் காவல் தெய்வம் நெல்சன் மண்டேலா இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஆயுதம் கல்வி என்கிறார். அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய விரும்பாமை அதைவிட வெட்கக்கேடு என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின். நம் தேசத்தந்தை காந்திஜி, பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி ஒருபோதும் கைவிடாது என்கிறார். சுவாமி விவேகானந்தர், ஒரு மனிதன் தன்னுடைய கல்வியின் மூலமாகத்தான் அறிவை மேம்படுத்துவதை மட்டுமே முக்கியமான பணியாக மேற்கொள்ள வேண்டும் என்கிறார். எட்மண்ட் பர்க், ஒரு நாட்டிற்கு செலவில்லாமல் பாதுகாப்பை கொடுப்பதும் கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட யுத்திகளால் ஜெயித்த யுத்தங்களே அதிகம் என்கிறார். நான் கற்ற கல்வி எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். ஐயன் வள்ளுவர் கல்வியின் இன்றியமையாமையை இரு திருக்குறளில் இனிதே விளக்குகிறார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. இதன் பொருள், ஒருவர் பிறவிலேயே தான் கற்ற கல்வியானது தொடர்ந்து வரும் 7 பிறப்புகளிலும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையது கல்வி. இரண்டாவது குறள், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றால், ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, கல்வியை தவிர மற்றவையெல்லாம் செல்வம் அல்ல என்கிறார். நம் முன்னோர்கள் வாளின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது என்றார்கள். என்றால் சொல்வீச்சு வலிமை வாய்ந்தது, வாழ்வீச்சு பலவீனமானது. இதனையே சீன பழமொழி மிக சிறந்த நினைவாற்றலை விட வெளிரிய மையே மேலானது என்கிறது. மனிதனுக்கு எவ்வளவுதான் நினைவாற்றல் இருந்தாலும் எல்லாம் நினைவில் இருக்காது. எனவே பேனாவால் ஒரு பேப்பரில் எழுதி வைத்தால் எளிதில் அழியாது.
எழுத்தாளர்கள் தங்களது எண்ணங்களை எளிமையான காகிதத்தில் கவிதை வடிக்கின்றனர். வாளை எல்லாரும் எளிதில் பயன்படுத்த முடியாது. வாள் ஒருவரை வெட்டியாக்கும், பேனா ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றும். வாளால் வந்த புரட்சிகளை விட வரலாற்றில் எழுத்தால் வந்த புரட்சிகளே அதிகம். வாளானது உரைக்குள் உறங்கிக் கொண்டே இருக்கும். அவசர காலத்தில் அதட்டி எழுப்பி வீசப்படும். எழுதுகோல் எல்லா நாளும் எழுதிக்கொண்டே இருக்கும். ஒரு பேனா உணர்வை உருவாக்கும், உணர்ச்சியை தூண்டும். வாள் பயத்தை உருவாக்கும், பிறரை பதற வைக்கும். எழுத்தின் சக்தி நிலையானது, வாளின் சக்தி நிலையற்றது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உணவூட்டும் போது நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பு கொண்டு வா என பாட்டு பாடி பாடம் கற்பித்து உணவோடு கல்வியையும் கற்றுக் கொடுத்தார்கள். செல்லம் கொடுக்கும் பெற்றோர்கள் ஒருபுறம் இருக்க, மற்றொரு பக்கம் செல் கொடுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அழுகின்ற குழந்தைக்கு அலைபேசியை கொடுத்து விளையாடச் சொல்லி வீட்டு வேலைகளை செய்கிறார்கள். கல்வியின் கற்றலை அறிந்த தத்துவ ஞானிகள் கல்வியை பற்றி கூறும்போது, நஞ்சு கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை வாசித்து கொண்டும் படித்து கொண்டும் இருந்தவர் சாக்ரட்டீஸ். உமர் முக்தர் தூக்கு கயிற்றை முத்தமிடும் நேரம் வரை வாசித்தே கொண்டு இருந்தவர். தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்து கொண்டே இருந்தவர் பகத்சிங். படிப்பதையே தனது பழக்கமாகவும் வழக்கமாகவும் கொண்டிருந்தவர். பயணங்களிலெல்லாம் படித்தவர் இந்திய திருநாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. படுக்கின்ற இடம் கூட படிப்பதற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றவர் அண்ணல் காந்தியடிகள். படித்து கொண்டிருக்கிற புத்தகத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக தனது அறுவை சிகிச்சையை அடுத்த நாளைக்கு தள்ளி போட்டவர் அண்ணா. டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக தூக்கத்தையே மறந்தவர். கல்வியால் மட்டுமே பாரத தேசத்தை பாராள வைக்க முடியுமென படி படி என குழந்தைகளுக்கு சொல்லிச் சென்றவர் காலம் சென்ற கலாம் அவர்கள். இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கற்பித்தல் மேலானது என்றார் நபிகள் நாயகம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பது தமிழ் பழமொழி. நீராம்பல் என்பது தண்ணீரில் மிதந்து வாழும் ஒரு வகை தாவரம். நீராம்பல் மலர் தான் இருக்கும் அளவை பொறுத்து உயரமாக வளரும். நீர் அதிகமாக இருந்தால் மலரும் பெரிதாக வளரும். தண்ணீர் குறைவாக இருந்தால் அளவில் சிறியதாக வளரும். அதுபோல ஒருவருடைய நுண்ணிய அறிவு என்பது அவர் கற்ற கல்வியை பொறுத்து அமையும். அதிகமாக படித்திருந்தால் அதிகமான அறிவு இருக்கும். குறைவாக படித்திருந்தால் குறைவான அறிவே இருக்குமாம். அரும்பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும்பரிசு கல்வி என்பது கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் முக்கியமான பழமொழி. இதன் பொருள், ஒரு குழந்தைக்கு பரிசு கொடுப்பதை விட கல்வி கொடுப்பது மிகவும் சிறந்தது. 1000 பரிசுகள் கொடுத்தாலும் கல்வியை கொடுப்பதே ஒரு குழந்தைக்கு செய்யப்படும் சிறந்த உதவியாக கருதப்படுகிறது. கண்டதை கற்க பண்டிதன் ஆவான் என்பது முதுமொழி. இதன் பொருள், எல்லாவற்றையும் கற்றால் பண்டிதன் ஆகலாம் என்று சொல்லுவதை விட கற்க வேண்டியது எது, காலத்திற்கு உகந்தது எது என கண்டு அதை கற்றவன் பண்டிதன் ஆவான் என்பதே இதனுடைய உண்மை பொருளாகும். நல்லாதாரோ கணக்கராயர், இல்லாத ஊரும் நன்மை பயத்தலில் என்கிறார் நல்லாதனார். நல்ல கல்வி கற்பிக்க தக்கவர் இல்லாத ஊரில் இருப்பது பயனற்றது. இதனை உணர்த்தவே தத்துவ ஞானி சாக்ரட்டீஸ், இதயத்தை தொடாத எந்த கல்வியும் கல்வியல்ல என்றார். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மாவட்டத்தையே ஆட்சி செய்கிறார் என்றால் அவரது படிப்பு மட்டுமே. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றார்கள். கல்வியின் சிறப்பை உணர்த்தவே ஔவையாரின் மூதுரை, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். ஒரு நாட்டின் மன்னனையும் மாசில்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு பார்த்தால் அல்லது கவனித்தால் கற்றவன் மன்னனை விட சிறந்தவன். ஏனெனில் மன்னனுக்கு அவனது நாட்டிற்குள் மட்டுமே சிறப்பு. ஆனால் மாசில்லாமல் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்போ சிறப்புத்தான். ஔவை பாட்டி, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்றும், இளமையில் கல் சிலைமேல் எழுத்து போன்ற பழமொழிகளும்
நாலடியார் கல்விக்கு கரையில கற்பவர் நாள் சில என்றும், அதிவீரபாண்டியர் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என கல்வியின் ஆழத்தை ஆணித்தரமாக எடுத்து கூறியுள்ளனர். மாணவ மாணவியர் நூலகம் செல்ல வேண்டும் என்றால் பல நூல்களை படிக்க வேண்டும் என நூலகத்தை பற்றி கவிதை எழுதுகிறார். 3 வருடங்களாக பூட்டியிருந்த நூலகத்தை உடைத்துவிட்டு உள்ளே சென்றால் புத்தகத்தின் அட்டை கூட கண்ணில் தென்படவில்லை. கரையான்களெல்லாம் கரப்பான் பூச்சிகள் போல் மாறியது. கரையான்களுக்கு இருக்கும் புத்தக பசி கூட கண் திறந்து வாழும் மனிதர்களுக்கு இல்லை என எழுதுகிறார். வெற்றி வேட்கை என்னும் நீதி நூலில் அதிவீரம பாண்டியர் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரே மேல்வருக என்றார். எக்குடியில் பிறந்தவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த குலத்தில் கல்வி கற்றவர்கள் சிறந்தவர்கள். கல்விதான் ஒரு மனிதனை மேம்படுத்தும், கல்விதான் ஒருவனது தகுதியை உயர்த்தும் என்கிறது. கல்வியின் மகத்துவத்தை பின்வரும் புறநானூற்று பாடல் தெளிவாக விளக்குகிறது. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றேன் என்றால் ஆசிரியருக்கு பொருள் கொடுத்து உதவுதல். பிற்றை நிலை முனியாது என்றால் கற்றல் பணியை ஒருபோதும் வெறுக்காமல் இருத்தல். கற்றல் நன்றே என்றால் கல்வியை சிறப்பாக கற்பது நல்லது. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் சொல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே. இதன் பொருள் என்னவென்றால், ஒரு குடும்பத்தில் பிறந்த பலரில் மூத்தவர் வருக வா என்று சொல்லாமல் அவருள் அறிவுடையவன் சொல்படியே அரசும் அனைத்தும் நடக்கும். இன வேறுபாடுகள் இருப்பினும் மேல்குலத்தில் பிறந்தவனும் அவனை அணுகுவான். தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்பது பாவேந்தர் பாரதிதாசன் பாட்டு வரிகள். கனியிட ஏறிய சுளையும் என்றால் பழத்தின் சுளையில் உள்ள இனிமை. முற்றல் களையிட ஏறிய சாரும் என்றால் கரும்பின் சாறு. பனிமலர் ஏறிய தேனும் என்றால் மலரில் உள்ள தேன். காய்ச்சு பாய்கிட ஏறிய சுவையும் என்றால் பசுவின் பால். நனி பசு மொழியும் பாலும் என்றால் நல்ல பசு பால் தரும் எவ்வளவு இனிமையானது. தென்னை நல்கிய குளிர் நீரும் என்றால் தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் குளிர்ந்த இளநீர் எவ்வளவு இனிமையானது. இறுதியாக தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்றால் மேற்கூறிய எல்லாவற்றிலும் இனிமை சுவையை விட எனது தாய் தமிழை என் உயிராக கருதுகிறேன் என்கிறார். இருண்ட வீடு என்ற நூலில் பாவேந்தர் பாரதிதாசன் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடு என்கிறார். கல்வி இல்லாத வீடு வெளிச்சம் இல்லாத இருண்ட வீடு. எல்லா நன்மைகளையும் வழங்கக்கூடிய கல்வி அறிவு இல்லாத வீடு இருண்ட வீடாகும் என்கிறார். மேலும் நிறைந்த மனத்தோடு படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பின் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு என்றால் கல்வியறிவு இல்லாத குடும்பம் நரம்பில் துடிப்பு இல்லாத பிணம் நிறைந்த போன்றது ஆகும். அறிவே கல்வியாம், அறிவில்லார் குடும்பம் நெறி காணாது நின்றபடி விழும் என்கிறார். ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை உதவக்கூடியது கல்வி மட்டுமே. செல்வம் சேர்க்கின்றவர்கள் செல்வந்தர்கள் ஆகின்றனர், பணம் சேர்க்கின்றவர்கள் பணக்காரர் ஆகின்றனர். ஆனால் பணமோ அல்லது செல்வமோ உள்ளவர்களிடம் பழகினால் செல்வந்தரோ பணக்காரரோ ஆகிவிட முடியாது. ஆனால் கற்றோரிடம் பழகினால் கற்றோர் ஆகலாம், அறிவாளியிடம் பழகினால் அறிவாளி ஆகலாம். கல்வி கற்பிக்க செல்கிறவன் இறைவன் பாதையில் இருக்கிறான் என்கிறார் நபிகள் நாயகம். கல்வி பயில்வதை விட கல்வி பிறரை பயில வைக்கும். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கல்வி என்பது ஔவையார் பாடல். காட்டில் மயில் ஆடுவதைக் கண்ட வான்கோழி தானும் அதுபோல் ஆடுவதாக நினைத்து அதன் சிறகை விரித்து ஆடுமாம். இது கல்லாதவன் கற்ற கவி போல ஒருவன் தகுதி இல்லாமல் பிறரை பார்த்து தானும் செய்வது செயற்கரிய செயலாகாது.
விவேக சிந்தாமணி கல்வியின் சிறப்பை வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவழியாது, கல்வியை வெள்ளம் வந்தாலும் அழிக்க முடியாது, எவ்வளவு தீ இருந்தாலும் தீயிட்டு கொளுத்த முடியாது, கல்வியை யாராலும் களவாடவோ திருடவோ முடியாது, கல்வியை எவ்வளவுதான் கொடுத்தாலும் குறையவே குறையாது என்கிறது. திருமந்திர பாடல் கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனென்று, கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லறம், கல்லாத மூடர் கருத்தறியவே. இதன் பொருள், கல்லாத மூடரை காண்பது குற்றம், கல்லாத மூடரின் வார்த்தைகளை கேட்பது அவசியமில்லை, கல்லாத மூடரை விட கல்லாதார் நல்லவர், கல்லாத மூடர் கருத்தை அறிந்து கொள்ளாதவர், கற்று அதன்படி நிற்காதவர் மூடர், அவரே சொற்படி நடப்பது குற்றம். சாய்பாபா நல்ல நடத்தையே கல்வியறிவு பெற்றவரின் அடையாளம் என்கிறார். இன்று கல்வியின் மிகப்பெரிய வருத்தம் என்னவெனில், கோடிக்கணக்கான புத்தகங்கள் நூலகத்தில் இருந்தும் படிக்காமல் பூஜை பண்ணுவது. அலைபேசியில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் விரயமாகிறது. ஆனால் 1 மணி நேரம் நூலகம் சென்று பயில நுண்ணறிவில்லை. விக்டர் கியூகோ, ஒரு பள்ளிக்கூடத்தின் கதவை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான் என்பார். நூலகத்திற்கு போ, நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும், ஆனால் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்கிறார் ஜெயகாந்தன். தவத்துக்கு ஒருவர், கல்விக்கு இருவர். கல்வி கற்கையில் கசப்பு, கற்றபின் இனிப்பு. கல்வி என்பது பல நூல்களை வாசிப்பது இல்லை, அடக்கம் ஒழுக்கம் போன்றவற்றை கற்றுக் கொடுப்பதே. உப்பில்லா பண்டம் குப்பையிலே போல ஒழுக்கமில்லா செயலும் குப்பையிலே. மனிதரிடமிருந்து திருட முடியாத மிகப்பெரிய சொத்து கல்வி. கல்வி இல்லையேல் கேள்வி இல்லை, கேள்வி இல்லையேல் வேள்வி இல்லை, கல்வி இல்லையேல் காரியம் இல்லை, காரியம் இல்லையேல் ஊதியம் இல்லை, ஊதியம் இல்லையேல் சாத்தியம் இல்லை. கல்வி அழியா செல்வம், கல்வி கற்பிலா அழகு, ஒரு நாட்டின் கருவூலம். திடீரென்று சேர்த்த செல்வம் குறைந்து போகும், மெதுவாய் சேர்த்த கல்வி சேமிப்பாய் மிகுந்து வரும். கிரேக்க தத்துவ ஞானிகள் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் மற்றும் அலெக்சாண்டரிடம் எப்படி உலகை வென்றீர்கள் என கேள்வி கேட்டார்கள். நாங்கள் இந்த உலகத்தில் வந்தது எங்களது பெற்றோருடைய தியாகத்தால். இந்த உலகம் எங்களிடம் வந்ததற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியர்களால் என்றார்கள். ஒரு பள்ளியில் மாணவன் கவிதை எழுதினான். கல்வி என்பது வெறும் 3 எழுத்துதான், ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றும் எழுத்து. கையெழுத்து போடக்கூட கல்வியறிவு இல்லாமல் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் நடக்குதடி. கால்வயிற்று கஞ்சி இல்லாதவர் இதன் காரணம் என்ன அறிவுமிலார் என்றால் ஏழைகளின் கஷ்டம் காரணம் என்கிறார் பட்டுக்கோட்டையார். 5 வளையாதது 50 வளையாது. கற்க வேண்டிய வயதில் கற்க வேண்டும். கற்றவனுக்கு எல்லா நாடும் அவன் நாடு, எல்லா ஊரும் அவன் ஊராகும். எனவே கற்பதற்கு வயதில்லை. கற்காதவன் அறியாதவன். ஐயமே அறிவின் திறவுகோல். தீய பண்புடைய திருத்திடும் கல்வி கல்மணம் போல் பொல்லா பிள்ளை, கற்ற மனம் போல் நற்பேர் இல்லை என்பவையெல்லாம் கல்வி போற்றும் பழமொழிகள். நீதிநெறி விளக்கம், கற்றோருக்கு கல்வி நலனே நலனல்லார், மற்றோர் அணிகலன் வேண்டாவாம் என்கிறது. வருங்கால குழந்தைகள் எப்படி கல்வி பயில வேண்டுமென பல திரை இசை பாடல்கள் பக்குவமாக எடுத்து கூறியுள்ளன. நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. கல்வி நற்பெயரை பெறச் சொல்லுகிறது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கல்வி நல்ல பிள்ளைகளை நம்பி இருக்கிறது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, கல்வி திருடக்கூடாது என அறிவுரை சொல்லுகிறது இந்த பாடல். சின்ன பையிலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா என கல்வி கவனமாக கேட்கச் சொல்லுகிறது. சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே என்றும் உன்னால் முடியும் தம்பி கல்வி நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. அவ்வை பாட்டி தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்விப்போம் என்பார். பாரதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு,
அன்ன சத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தலாகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. கல்வி மண் தோன்றிய காலத்திலிருந்து காலம் காலம் கடந்து நிற்கிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், கல்வி கொடுத்தோர் அறிவு கொடுத்தோர் ஆகும். கல்வி மூளையோடு மட்டுமல்ல, கற்கும் நூல்களோடு மட்டுமா சம்பந்தமன்று, இதயத்தோடும் சம்பந்தமுடையது. வாழ்வின் இறுதி பேராகிய வீடு பெற்றை அடையக்கூடியது. கல்வி என உபநிடதமும், நாட்டிற்காக பயிற்சி, தேசத்தின் மீது பற்று, கொள்கையை கற்றுத்தருவது கல்வி என கவிடில்லியாரும், குழந்தையின் உடல் மனம் ஆன்மா இம்மூன்றையும் ஒரு சேர வளர்ப்பதே கல்வி என காந்தியும், அறிவு தரும் கல்விக்கு ஆகும் செலவை விட அறியாமைக்கு ஆகும் செலவே அதிகம். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருவன் எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் அதனை செயலில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் கற்ற கல்வியின் பயன் அவனுக்கு கிடைக்கும். இல்லையென்றால் கற்ற கல்வி பயனில்லாமல் போய்விடும். அவ்வை பாட்டி, அரிது அரிது மானிடரால் பிறத்தலரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும்